அண்ட் ஹாப்ஸ் ஏவியேஷனோட விஷன் என்னவாக இருந்தது இப்போவும் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். எங்களுக்கு கிளியர் விஷன் இருக்குது. ஸோ நாங்கள் ஒரு ஏவியேஷன் ஈகோசிஸ்டம் பில்ட் பண்ணுங்கிறது எங்கள் விஷன். இப்போ நாங்கள் அகாடமி ஆரம்பித்தோம் 5 years பேக். இப்போ 4 branches இருக்குது, 4 cities இருக்குது. இப்போ நாங்கள் ஓனாக ஃப்ளைட் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டோம் சவுத் ஆஃப்ரிக்காவில். அடுத்தடுத்து போகணும் ஒரு ஸ்டெப்பாக. அண்ட் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் யூஸ்வலாக அந்த ஃப்ளைங் ஸ்கூல்ஸ் எல்லாருமே சொல்கிற விஷயம். பட் அதை தாண்டி ஸ்கேம்ஸ் நிறைய நடக்குது அப்படின்றது நாங்கள் கேள்விப்படுறோம் அடிக்கடி. அதாவது நம்ம ஒரு ப்ராமிஸ் பண்ணிவிடுவோம், பட் அது வந்து நிறைவேறுமா அப்படின்றது நீங்களே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஹவு ஸ்ட்ராங் யூ ஆர் அண்ட் என்னென்ன ஸ்கேம்ஸ் நடக்குது இண்டஸ்ட்ரியில் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பார்த்த வரைக்கும். ஏவியேஷன்னாலே ஒரு பாஷான ஒரு செக்டரை கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ நிறைய மணி இன்வால்வ் ஆயிருக்கேன் ஏவியேஷனில். ஸ்கேம் நிறையா இருக்குது. நானும் நிறையா நான் சொன்ன மாதிரி ஒரு 10 lakhs கிட்ட லூஸ் பண்ணியிருக்கேன். மணி அண்ட் ஆல்சோ டைமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் யூ லாஸ்ட் யூ நெவர் கெட் இட் பேக்கில். ஸ்கேம் எப்படி பண்ணுவாங்கன்னா லோன் வாங்கி தரேன் அப்படிம்பாங்க. ஸோ இப்போ ஒரு 50 lakhs நீங்கள் ட்ரைனிங்க்கு செலவு பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு நான் அப்படியே லோன் கொடுக்குறேன் அப்படிம்பாங்க. பட் ரியாலிட்டி என்னன்னா லோன் வாங்கலாம். நானும் லோன் வாங்கி தான் படித்தேன். பட் லோன் வாங்குறதுக்கு நம்ம ஓன் ஹவுஸ் ஏதாச்சும் கொலேட்டரலாக சப்மிட் பண்ணணும். எதுவுமே வேண்டாம், நீங்கள் வந்து 3 lakhs பே பண்ணுங்கள், 4 lakhs பே பண்ணுங்கள், நாங்கள் லோன் கொடுக்குறோம்பாங்க. தட் இஸ் அ ஸ்கேம் ஆப்வியஸ்லி. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை நம்பிடுவாங்க. ஓகே 3 lakhs கொடுத்தா 50 lakhs கிடைக்குது அப்படின்னு வச்சு நம்பிடுவாங்க. அது ஒரு ஸ்கேமு. அதுக்கப்புறம் இந்த பைலட் ட்ரைனிங் பிஸ்னஸ். ஸோ இந்த ஏவியேஷன் அகாடமியோட பிஸ்னஸ் மாடல் எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே வந்து உங்கள் கிரவுண்ட் ஸ்கூலுக்கு பே பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களை ஃப்ளைட் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. அந்த ஃப்ளைட் ஸ்கூலில் உங்களால் வர ப்ராஃபிட்டில் ஒரு ஷேரை இந்த அகாடமிக்கு கொடுப்பாங்க. திஸ் இஸ் நாட் ராங், திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஆனால் நிறைய அகாடமிஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா, எந்த ஸ்கூலில் அதிகமாக பே பண்ணுறாங்களோ அங்கே உங்களை அமுச்சு விட்ருவாங்க. தே டோன்ட் கேர் அந்த ஸ்கூல் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு அமுச்சு விட்ருவாங்க. அந்த கண்ட்ரி பற்றி அவங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க. பிகாஸ் தே கேவ் மோர் மணி. இது ஒரு பெரிய சேஃப்டி இஷ்யூ ஆக்சுவலி. ஏன்னா உயிர் பிரச்சனை. அது ஒரு ஸ்கேம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் லைசன்ஸ் வாங்குறது மட்டும் வாங்கிட்டா பைலட் ஆகிட முடியாது. நீங்கள் லைசன்ஸ் வாங்கிட்டு இந்தியாவுக்கு வரணும், அதை கன்வெர்ட் பண்ணணும். அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ப்ரொசீஜர் இருக்குது. அதுக்கு நமக்கு ஹெல்ப் தேவைப்படும். அதே மாதிரி நீங்கள் வேலைக்கு போகிறது அவ்வளோ ஈஸி இல்லை. 200 பேரோட லைஃப் பைலட் கையில் இருக்கும். நீங்கள் ஏர்க்ராஃப்டில் ஏறி போகிறீங்கன்னா உங்கள் ஃபேமிலி நீங்களும் அவங்கள நம்பி தான் ஏறுறீங்க. அந்த மாதிரி வேலை ஒருத்தர் கிடைக்கணும்னா எவ்வளோ இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், எவ்வளோ இன்டர்வியூ டஃப்பாக இருக்கும். அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுவும் வந்து பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். அதையும் இந்த அகாடமி பண்ணணும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள கூப்பிட்டுட்டு சொல்லி கொடுத்துட்டு அமுச்சு விட்டுட்டு ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்களே யூர் ஆன் யுவர் ஓன். தட் இஸ் நாட் குட். அந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் பார்த்து தான் ஜாயின் பண்ணணும். ஆமாம்.